எல்லாத்துக்கும் வணக்கம். தோட்டத்தை அடுப்பங்கரைக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி அரிசி பருப்பு செய்கிறேன். இது எப்படி செய்யறதுன்னு நீங்கள் பாருங்கள். இந்த காப்பிடியில் அரிசி 3 காப்பிடி போட்டிருக்கிறேன். பருப்பு 1 காப்பிடி போடுறேன். வெள்ளம் ஊற வச்சுக்கலாம். அரிசியும் பருப்பு 2 ஒட்டுக்கா போட்டு ஊற வைக்கிறேன். இது ஊற வச்சுட்டு போய் வெங்காயம் எல்லாம் அரிஞ்சிக்கலாம். கொஞ்ச நேரம் ஊறுட்டு போய் வெங்காயமெல்லாம் தொலைச்சி அரிஞ்சிக்கலாம். வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தொலைச்சிக்கலாம். வெங்காயத்தை எல்லாம் கழுவிக்கலாம். பச்சை மிளகாயும் கழுவி எடுத்துக்கலாம். தக்காளியும் கழுவி எடுத்துக்கலாம். தக்காளி 4 தக்காளி போடுறேன். நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம் தக்காளியை. ஏன்னா சோதுக்கு வேகாத மாதிரி முழுசு முழுசாக வரும். நம்ம வச்சு பெருசு பெருசு அரிஞ்சு போட்டால் அதனால் பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம். அரிசியும் பருப்பு பார்க்கறதுக்கு தீ எரியுது. சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். என்ன கடலெண்ணெய் ஊற்றுறேன். கடலெண்ணெய் ஊற்றினா தான் நல்லா மணமாக இருக்குது. நல்லா இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குது. எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. கடுகு 1 ஸ்பூன் போடுறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. சீரகம் 1 ஸ்பூன் போடுறேன். பச்சை மிளகா 2 போடுறேன். வர மிளகா 2 போடுறேன். வெங்காயம் அப்படியே முழுசு முழுசாக போடுறேன். சின்ன வெங்காயம் வச்சுனா வெங்காயம் முழுசு போடுறது. கருவேப்பிலை 2 கொத்து போடுறேன். வெங்காயம் வணங்கி எடுத்து தக்காளி போடுறேன். தக்காளி வணங்குறதுக்கு உப்பு போடுறேன். தேவையான அளவு போடுறேன். பூண்டு 1 2 தட்டிட்டு வந்துக்கிறேன். பூண்டு போடுறேன். இங்கிருந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். காப்பிடி அரிசி போட்டிருக்கிறேன். பருப்பு காப்பிடி போட்டிருக்கிறேன். அது தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். பருப்பு 2 4 காப்பிடி போட்டுக்கிறேன். 1 காப்பிடிக்கு 3 டம்ளர் தண்ணி, 12 டம்ளர் தண்ணி ஊற்றி வைக்கிறப்போ. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகு பொடி 2 ஸ்பூன் போடுறேன். தண்ணி கொதிக்குது. நீ அரிசி போட்டுக்கலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சு. நீ தண்ணியும் கொதிக்குது. சீக்கிரம் சாப்பாடு வெந்துடும். உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கலாம். அப்போ உப்பு போட்டேன் தக்காளி வணங்குறதுக்கு. பத்துலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு 10 அப்போ கம்மியாக தான் போட்டேன் தக்காளிக்கு. அதனால் உப்பு கொஞ்சம் போடுறேன். அது வணங்குறதுக்காக போட்டப்பையா. நீ மூடி வைக்கிறேன். அப்படியே வேகுது. சோறு வெந்துச்சான்னு பார்க்கலாம். கஞ்சி சுண்டிச்சான்னு பார்க்குறேன். சரியாக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் நல்லா இருக்குது. நீ இந்த தண்ணி சுண்டுட்டு எடுத்துக்கலாம். சோறு கொஞ்சம் வேகணும். தண்ணியும் இருக்குது. இந்த சோத்துக்கும் தண்ணிக்கும் சரியாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா சோறு ஓரளவுக்கு வெந்துருச்சு. நெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றி அப்படியே பரட்டி மூடி வச்சிடுறேன்.
சோத்துக்கு தண்ணி சரியாக போச்சு. நீ அப்படியே மூடி வச்சிட்றேன். தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கஞ்சி சுண்டி இருக்கிறதுனால அதுலேயும் தீஞ்சு போய் சட்டிக்கு அதுக்கு தீ மெதுவாக எறிட்டு. நீ இறக்கிடலாம். வந்துருச்சு, நீ இறக்கிடலாம். எப்படிங்க சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி ஊறுகாய் நாங்கள் போட்டு சாப்பிட்றோம். இது அரிசி பருப்புக்கு நல்லா இருக்குது. நாங்கள் இந்த ஊறுகாய் முதலே வீடியோ போட்டிருக்கிறோம். அதை எப்படி செய்யுதுன்னு மேலே பட்டன் அமுத்தி பார்த்தீங்கன்னாக்கா மேலே வரும். நீங்கள் பார்த்து அதே மாதிரி செஞ்சுக்கலாம். அரிசி பருப்புக்கு இது செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குது. சாயங்கால நேரம் ஒரு வேலைக்கு மாவு இல்லாத அன்றைக்கி நான் இப்படி அரிசி பருப்பு போட்டுக்குவேன். எனக்கு அரிசி பருப்புனா ரொம்ப பிடிக்கும். அரிசி பருப்பு ஒன்றா போட்டு சீக்கிரம் ஆகிற வேலையை நான் செஞ்சுருவேன். இதுக்கு இஞ்சி ஊறுகாய் போட்டு வச்சுருக்குறோம். இஞ்சி போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஊறுகாயோடு சாப்பிட்டு இந்த தயிரோடு சாப்பிட்டு பார்க்கலாம். தயிருக்கு நல்லா இருக்குது. தயிருக்கும் இஞ்சிக்கும் நல்லா இருக்குது. அப்படி தயிர் இல்லைனாக்கா தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னிக்கு அரிசி பருப்பு சோத்துக்கு நல்லா இருக்குது. நீ நாங்கள் சாப்பிட்றோம். நீ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.